சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். இப்போ தேமுதிகவுடைய தலைமை அலுவலகம் இப்படி வெறிச்சோடி காணப்பட என்ன காரணம்? கட்சி தரப்பிலிருந்து அங்கே இருக்கவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? இதை பற்றி விரிவான தகவல் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல்ல இன்னமும் கூட்டணி குறித்தான முடிவை தேமுதிக எட்டாத ஒரு சூழல்ல தொடர்ந்து விருப்ப மனு வாங்குவதை தேமுதிகவினர் தவிர்த்திருக்கிறாங்க. குறிப்பா தேமுதிக தரப்புல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் வழங்கப்பட இருப்பதாக கட்சியின் தலைமை தரப்புல வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த 6ஆம் தேதி பார்த்தோம் என்றால் தேமுதிகவினருக்கு விருப்ப மனு விநியோகத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் துவக்கி வைத்திருந்தார். அன்றைய தினம் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் அந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்கு ஆர்வம் காட்டிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதன் பின்னர் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த விருப்ப மனு பெறக்கூடிய தேமுதிகவினுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைந்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் இன்று காலை 10 மணி அளவுல அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான அந்த கவுண்டர்கள் என்பது ஓபன் செய்யப்பட்டது. 2 கவுண்டர்கள் அமைக்கப்பட்ட நிலையில் காலை முதலே யாருமே அந்த விருப்ப மனு பெறுவதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு வராத ஒரு சூழலை நம்மால நேரடியாகவே பார்க்க முடியுது. கட்சியினர் மத்தியில இந்த விருப்ப மனுக்கள் பெறக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது குறைந்திருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பொது தொகுதிக்கு 15,000 ரூபாயும் தனித்தொகுதிக்கு 10,000 என்ற வகையிலும் தேமுதிக தரப்புல விருப்ப மனு பெறுவதற்கு கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக 2 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் விருப்ப மனு வாங்குவதற்காக யாருமே வராத ஒரு காட்சிகளை நம்மால நேரடியாக பார்க்க முடிந்தது. பெரிய அளவுல யாருமே ஆர்வம் காட்டாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னமும் அந்த கூட்டணி குறித்தான முடிவை தேமுதிக எட்டாத ஒரு சூழல்ல நிர்வாகிகளிடையே ஒரு சுணக்கம் இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.